ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கோரிசி அகாடமி. நான் உங்கள் சுபின். நாம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஆர்ஆர்பி ஜேஇயோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ல நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் டேட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, என்னைக்கு எண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, சிலபஸ் என்ன, எக்ஸாமோட சிலபஸ் என்ன, ஒரு எந்தெந்த சோனுக்கு எவ்வளவு எவ்வளவு வேக்கன்சி அப்படிங்கக்கூடியது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய பேருக்கு டவுட்டு. இப்போ ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டவுட்டு. நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிற மாரி. இன்னும் ரிசல்ட் வரல, நான் எலிஜிபிளா இல்லையாங்கிற மாரி. அதுக்கு எல்லாத்துக்குமே விடை வந்து இந்த வீடியோல இருக்குது. ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? வீடியோவ. ஃபர்ஸ்ட்டு அப்ளிகேஷன் டேட்டு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது? ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் என்னைக்கு அப்படின்னா 30/7/2024 30ஆம் தேதி. இந்த மாசத்தோட எண்ட்ல தான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட் என்னைக்குன்னா 29/8/2024. கரெக்டா ஒரு மாசம் கிட்ட இருக்குது. தயவு செய்து 29ஆம் தேதி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. ஓகேவா? மேக்ஸிமம் போனா நீங்க வந்து 25ஆம் தேதியிலே நீங்க வந்து அப்ளை பண்ணிடணும். லாஸ்ட் டேட்டு 25 அப்படின்னே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா லாஸ்ட் டைமு உங்க சர்வர் ரொம்ப பிஸியா இருக்கும். அப்ளை பண்ண முடியாம போயிரலாம். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்றதே, லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஜேஇ நோட்டிஃபிகேஷன் 2019ல வந்துச்சு. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு இப்போ வந்திருக்குது. இந்த வாய்ப்ப விட்டீங்கன்னா, அதுக்கடுத்து 5 வருஷமோ, 3 வருஷமோ கழிச்சு தான் வரும். தயவுசெய்து அப்ளை பண்றது கரெக்ட்டா பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணதுல ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தெரியுது. அப்ப நீங்க பயப்படவே தேவையில்ல. 30/8/2024 இருந்து 8/9/2024 வரைக்கும் நீங்க வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். மாடிஃபை பண்றதுக்கு நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். இது ஒரு லெவல் 6 போஸ்ட். மேக்ஸிமம் லெவல் 6 போஸ்ட் தான் இதுல வேக்கன்சி அதிகம். கொஞ்சம் லெவல் 7 போஸ்ட் இருக்கு. டோட்டல் வந்து 17 போஸ்ட் தான் இருக்குது. லெவல் 6 போஸ்ட் ரூ. 35,400 சேலரி. இது வெறும் பேசிக் பே மட்டும் தான். பேசிக் பேல இருந்து அலவன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே 50,000க்கு மேல இருக்கும். இதுல நீங்க ட்ராக் மிஷின் ஒரு ஜேஇல ட்ராக் மிஷின் அப்படிங்கக்கூடிய ஒரு இது இருக்குது. அந்த அந்த போஸ்டிங் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, சேலரி வந்து பயங்கரமா இருக்கும். ஸ்டார்ட்டிங்கே 70 கிட்ட இருக்கும். ட்ராக் மிஷின் வேலை பார்க்குற என்னோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, எ எ நாங்க காலேஜ்ல ஒரே கிளாஸ்ல தான் படிச்சோம். நான் என் ஃப்ரெண்ட் வேலை பார்க்குறான். அப்போ அவன்கிட்ட கேட்டு ஒரு ட்ராக் மிஷின் வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபுல் வீடியோ நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஃபைனல் இயர் ஏஜ் லிமிட் நம்ம பார்க்காம விட்டுட்டோம். ஏஜ் லிமிட் என்னன்னு பாருங்க. 18லருந்து 36 வயசு வரைக்கும். இந்த மத்த எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு. எஸ்எஸ்சி எழுதுறதுக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு. அப்படிங்கிற மாரி யாராவது இருக்கீங்கன்னா, உங்களுக்காகவே விட்ட எக்ஸாம் தான் இது. 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும். அ இதுல உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன்லாம் இருக்குது. அது எல்லாமே வீடியோ போக போக நம்ம பார்ப்போம். நார்மலா ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 18லருந்து 33 தான். ஓகேவா? அப்போ இந்த 3 வருஷம் எப்படி சார் ஆட் ஆச்சுதுன்னா, நம்ம கொரோனா பீரியட் வந்தது பாத்துங்க. எக்ஸாமே இல்லாம இருந்துச்சே. அதனால தான் இந்த 3 வருஷம் எக்ஸ்ட்ரா குடுத்துருக்காங்க. 18லருந்து 36 வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன். நான் எலிஜிபிளான்னு நெறைய பேரு ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் இதுல எல்லாமே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. கீழ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இது ஏஎல்பிக்கும் பொருந்தும், இதுக்கும் பொருந்தும். என்டிபிசிக்கும் இதே தான் சொல்லியிருந்தாங்க. நீங்க அப்ளிகேஷன் டேட் லாஸ்ட் சப்மிட்டிங் டேட் வருது பாருங்க. அப்ளிகேஷன் டேட் எண்ட் ஆகுற நாளு. அந்த நாளுக்குள்ள உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்திருந்துச்சுன்னா நீங்க எலிஜிபிள். அப்படி வரலன்னா, நீங்க எலிஜிபிள் இல்ல. ஒண்ணும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் வரும்போது நீங்க ஆட்டோமேட்டிக் நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? நீங்க ஏஜ் கம்மியா இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். அப்ப நீங்க எழுதிக்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்து என்னது? ஆ இதுல ஆன்லைன்ல தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இதுல தான் அப்ளை பண்ணணும். ஒரு சோன்ல தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? நீங்க ஒரு சோன்ல இப்ப சதர்ன் ரயில்வேலயும் அப்ளை பண்ணிட்டு, சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேலயும் நீங்க அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்க 2 டிகிரி யாராவது வச்சிருக்கீங்கன்னா, எல்லா டிகிரிலயுமே போய் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். மோர் தென் 1 மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இதுல ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க வந்து இது வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் எல்லாமே எலிஜிபிள் தான். நீங்க டிப்ளோல மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க.
அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கில நீங்க எலக்ட்ரிக்கல் படிச்சு அப்படி யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் சொல்றேன். நீங்க மெக்கானிக்கல் 12th முடிச்சுட்டு டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த 12த்த வச்சுட்டு நான் இனிமே எலக்ட்ரிக்கல் படிக்கிறேன்னு எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கீங்க. அப்போ இங்க வந்து சில போஸ்டிங்க்கு வந்து மெக்கானிக்கல் மட்டும் தான் எலிஜிபிள், எலக்ட்ரிக்கல் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி இருக்கு. நீங்க மெக்கானிக்கல் எலிஜிபிள் சர்டிஃபிகேட்ட வச்சு மெக்கானிக்கல் போஸ்டையும் அப்ளை பண்ணி, எலக்ட்ரிக்கல் எலிஜிபிள வச்சு எலக்ட்ரிக்கல் போஸ்டையும் அப்ளை பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் தான் நீங்க இங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வேற இதுல என்ன? ஆ மொபைல் நம்பர். நீங்க குடுக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து கரெக்ட்டான மொபைல் நம்பரா நீங்க குடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே மொபைல் நம்பர்லயும், இமெயில் ஐடிலயும் தான் வரும். அத நீங்க வந்து கரெக்ட்டா குடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் மார்க் இருக்குதான்னு கேட்டா, கண்டிப்பா நெகட்டிவ் மார்க் இருக்குது. நம்ம டிஎன்பிஎஸ்சி மாரி கிடையாது. இங்க நெகட்டிவ் மார்க் இருக்குது. 1/3 நெகட்டிவ் மார்க். இது வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல ப்ளே பண்ணும். நெறைய பேர் வந்து கொஞ்சம் நல்லா படிப்பாங்க. ஆனா கொஸ்டின் பார்த்தா 15 கொஸ்டின், 13 கொஸ்டின், 18 கொஸ்டின் இந்த மாரி இன்கரெக்ட் கொஸ்டின வந்து அட்டெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, டவுட்ல இருக்கும். அத அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 15 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணா எவ்வளவு நெகட்டிவ் மார்க் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு 3 கொஸ்டினுக்கு 1 மார்க் மைனஸ் ஆகும். இப்போ 15/3 அப்படின்னா 5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நீங்க 20 கொஸ்டின் கரெக்ட்டா போட்டிருக்கீங்க. 15 கொஸ்டின் தப்பா போட்டிருக்கீங்க. டோட்டல் 35. உங்களுக்கு 20 மார்க் வருது அப்படின்னா, அதுல இந்த 15 கொஸ்டின் தப்பா போட்ட கொஸ்டினுக்கு 5 மார்க் மைனஸ் பண்ணி உங்களுக்கு 15 மார்க் தான் ஃபைனலா கிடைக்கும். அதனால நெகட்டிவ் கொஸ்டின வந்து நீங்க டவுட்டா இருக்கிறத தொடவே கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களோட ஃபா டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் நேமு, ஃபாதர் நேம் அது எதுல இருக்கிறது மாரி இருக்கணும் அப்படின்னா, மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் இதுல இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். மெட்ரிகுலேஷன் நீங்க 10th படிக்கும்போது ஒரு சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கும் தெரியுமா? அதுல இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் தான் குடுக்கணும். உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்ல இருக்க டேட் ஆஃப் பர்த் குடுக்கக் கூடாது. அதுக்கப்புறம் அப்பா பேரும், உங்க பேரும் அதுல என்ன பேர் இருக்குதோ அத தான் நீங்க வந்து குடுக்கணும். ஓகேவா? பான் கார்டுல இருக்கிறது, வோட்டர் ஐடில இருக்கிறது இதெல்லாம் குடுக்கக்கூடாது. 10th சர்டிஃபிகேட்ல என்ன இருக்கோ அதுதான் குடுக்கணும். அப்போ ஆதார் கார்டு நீங்க வந்து எக்ஸாம் எழுத போம்போது ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு எடுத்துட்டு போவீங்க. ஹால் டிக்கெட் கூட. அந்த ஆதார் கார்டுல இருக்க பேரையும் குடுத்துறக்கூடாது. நீங்க ஆதார் கார்டுல நம்ம வந்து எப்பனாலும் நேம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப 10th சர்டிஃபிகேட்டையோ இல்லன்னா வந்து ஏதாவது ஒரு ஸ்கூல் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போய் அதுல இருக்கிற மாரி ஆதார் கார்டு நேம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இப்ப லாஸ்ட் கூட நான் என் நேம்ல இனிஷியல் போடாம வச்சிருந்தாங்க. நான் சேஞ்ச் பண்ணேன். ஒரு வாரத்துக்குள்ளேயே நமக்கு வந்து நேம் சேஞ்ச் ஆகி அப்டேட் ஆயிருது. ஓகேவா? அப்ப ஆதார் கார்டு நேம எப்பனாலும் சேஞ்ச் பண்ணிடலாம். அதனால ஆதார் கார்டுல இருக்கிறத அப்படியே குடுக்காதீங்க. 10th சர்டிஃபிகேட்ல இருக்கிற மாரி குடுங்க. ஆதார் கார்டுல ஒரு வேள வேறயா இருக்குது அப்படின்னா, நீங்க 10th சர்டிஃபிகேட்ல இருக்கிற மாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃப்ரீ ட்ரெயின் டிராவல் ஃபெசிலிட்டி. இது யாருக்கெல்லாம் அப்படின்னா, எஸ்சி, எஸ்டிக்கு தான் இந்த ஃபெசிலிட்டி குடுத்துருக்காங்க. ஃப்ரீ ட்ரெயின் டிராவல் ஃபெசிலிட்டி. இதுக்கு வந்து நீங்க உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சிருந்திருக்கணும். அத வச்சு நீங்க வந்து இந்த அப்ளை பண்ணும்போதே இது கேட்பாங்க. ஃப்ரீ ட்ரெயின் டிராவல் ஃபெசிலிட்டி வேணுமா? அப்படிங்கிற மாரிலாம் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அத நீங்க வந்து குடுத்துக்கலாம். அது தேவையில்ல அப்படின்னா, நீங்க வந்து குடுக்க வேண்டாம். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு. இப்ப இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமும் ஏதோ ஒரு டவுட் இருக்கு. இல்லன்னா அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு டவுட் வருது அப்படின்னா, நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ இந்த நம்பர் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கணும்னு இல்ல. நான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நம்மளோட Telegram குரூப்ல குடுக்குறேன். ஓகேவா? Telegram குரூப்ல பின் பண்ணி வைக்கிறேன். Telegram குரூப் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். அந்த குரூப்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நெறைய நம்ம ரயில்வே எக்ஸாம் பிரிப்பேர் பண்றவங்க, குறிப்பா ரயில்வே எக்ஸாம் பிரிப்பேர் பண்றவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க நெறைய நோட்டிஃபிகேஷன் ஏதாவது ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அந்த குரூப்ல சும்மா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறது பார்த்தாச்சு. கிளியரா ஏஜ் லிமிட் ஏற்கனவே அன்ரிசர்வ்டா இருந்தீங்க அப்படின்னா, ஏஜ் லிமிட் வந்து 18லருந்து 36 எல்லாருக்குமே 18லருந்து 36 தான். இதுக்கு முன்னாடி கொரோனாக்கு முன்னாடி இது. இப்போ இதுதான் 18லருந்து 36 தான் இதோட ஏஜ் லிமிட். இதுல ஒருத்தங்களுக்கும் ரிசர்வேஷன் இருக்கு. இப்ப நீங்க எஸ்சி, எஸ்டியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ரிசர்வேஷன். ஓபிசி நான் கிரீமி லேயர். இதுதான் நெறைய பேருக்கு குழப்பம். நான் கிரீமி லேயர். நான் கிரீமி லேயர்னா வருமானம் வந்து கம்மியா ஓபிசிலே வருமானம் கம்மியா இருக்கிறவங்கலாம் நான் கிரீமி லேயர்ல வருவாங்க. கிரீமி லேயர் கிடையாது. நான் கிரீமி லேயர். ஓகேவா? அவங்களுக்கு 3 வருஷம்
ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது. 3 வருஷம்னா பாருங்க 36 + 3னா 39 வயசு வரைக்கும் நீங்க இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 3 வருஷம், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 6 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு 8 வருஷம், அதுக்கப்புறம் பெர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் இது கொடுத்துருக்காங்க, ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க 10 வருஷம், ஓபிசிக்கு 13 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு 15 வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தயவு செய்து இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ஒரு வேளை நீங்கள் படிச்சுட்டு ஒரு வேளை கிடைக்கலாம் கூட அடுத்த வருஷம் எக்ஸாமும் நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஏஜ் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது. 15 விதவையாக இருந்தீங்க அப்படின்னா 35 வயசு வரைக்கும் 35 இயர்ஸ் ஆஃப் 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறதே நமக்கு வந்து 36 வயசு வரைக்கும் கொடுத்துட்டாங்க. அதனால் இது நமக்கு தேவையில்லை. இதுக்கு முன்னாடி இருக்குது, இந்த கொரோனா டைமுக்கு முன்னாடி நமக்கு 33 தான் ஜேஇயோட ஏஜ் லிமிட். அதனால இது யூஸ் ஆகும், உங்களுக்கு இது யூஸ் ஆகாது. ஓகேவா? இதில் ஓபிசியாக இருந்தால் 38, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 40 வயசு வரைக்கும் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு முக்கியமானது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அது வந்து கீழே நமக்கு லாஸ்ட் அனெக்சர் ஏ அப்படிங்கக்கூடிய ஒரு நோட்டீஸ் இருக்குது. கீழே பார்ப்போம் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னா 500 ரூபாய். எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ் அது என்னங்கிறத கீழே பார்ப்போம். எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 250 ரூபாய். ஓபிசி நான் கிரீமி லேயர் அதெல்லாம் இதில் வரவே வராது. ஓகேவா? எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டி எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ் இபிசி வேற ஓபிசி வேற. ஓகேவா? இதில் இபிசி அப்படின்னா என்னன்னா மாத வருமானம் 50,000க்கு கீழே இருக்கிறவங்க. அது அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க இப்போதைக்கு. இதில் உங்களுக்கு பிபிஎல் கார்டு, ரேஷன் கார்டு வந்து பிபிஎல் கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது ஒன்லி ஃபார் எதுக்கு அப்படின்னா இந்த ட்ரெயின் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃபீஸ் கம்மியாகிறது. ட்ரெயின் டிக்கெட்டில் கூட கொடுக்கல. ட்ரெயின் டிக்கெட்டில் எஸ்சி எஸ்டி இதை மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸு இந்த 250 ரூபாவா ஆகிறதுக்கு மட்டும்தான் இந்த இது. வேறு எதுக்குமே இந்த இபிசி அப்படிங்கக்கூடியது எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸ் அப்படிங்கக்கூடியது யூஸ் ஆகாது. ஓகேவா? நீங்கள் இந்த 250 ரூபாய்க்காக நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நீங்கள் அலையோன்னு அலையணும். இல்லைனா பிபிஎல் கார்டு ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா ஓகே. இல்லைனா நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு, சிட்டிங் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் லோக்சபா இவங்ககிட்டலாம் சைன் வாங்க வேண்டியிருக்கும், இவங்ககிட்ட யார்ட்டையாவது. அதனால் நீங்கள் அது 250 ரூபாய்க்காக அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். சும்மா ஓபிசினா நீங்கள் ஓபிசிலே நான் கிரிமி லேயர்னா அதிலே கொடுத்துருங்க. ஓகேவா? அந்த 250 ரூபாய்க்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும், வேறு எதுக்குமே யூஸ் ஆகாது இபிசி அப்படிங்கக்கூடியது. அதுக்கப்புறம் ரீஃபண்ட் இருக்கா அப்படின்னா ரீஃபண்ட் இருக்குது. நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணி நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் இருக்குது. நீங்கள் எழுத போகல அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடையாது. 400 ரூபாய் ரீஃபண்ட் இருக்குது. யாருக்கு அப்படின்னா 500 ரூபாய் ஃபீஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு இது பண்ணவங்களுக்கு 400 ரூபாய். நீங்கள் 250 ரூபா அப்ளை பண்ணவங்களுக்கு உங்களுக்கு 250 ரூபா அப்படியே கிடச்சிரும். அதுக்கு நீங்கள் கரெக்டாக பேங்க் இது டீட்டெயிலெலாம் கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, இப்போ புதுசாக வந்தது. அது என்ன அப்படின்னா நீங்கள் அன்ரிசர்வ்டில் ஓபிசி நான் கிரீமி லேயராக இல்லாமல் ஓபிசி நான் கிரீமி லேயருக்குள்ளே வரல, நீங்கள் வந்து ஓபிசி வெறும் ஓபிசியில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் ஜென்ரலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதில் வரணும் அப்படின்னா உங்களுக்கு 5 ஏக்கருக்கு கம்மியாக தான் லேண்ட் இருக்கணும். ஃப்ளாட் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளே இருக்கணும். நீங்கள் முனிசிபாலிட்டியில் இருக்கீங்கன்னா 100 ஸ்கொயர் யார்டுக்கு உள்ளே இருக்கணும். அதை தாண்டி போனால் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வர மாட்டீங்க, அண்டர்சோல்ல போயிடுவீங்க. ரெசிடென்ஷியல் பிளாட் 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் வரலாம். இதுக்கு சில சர்டிஃபிகேட்லாம் வாங்க வேண்டியிருக்கு. இது ஃபுல் டீட்டெயிலாக இதில் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன், வாசிச்சுக்கோங்க. ஓகேவா? போக போக என்ன சிலபஸ்லாம் பார்க்க வேண்டியிருக்குது, எந்த எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாம். அதனால் கொஞ்சம் வேகமாக போகும். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் ரிசர்வேஷன் இங்கே இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குலாம் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக வரும். தயவு செய்து அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது இப்போ தான் நம்ம வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி 1. இதில் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு சிபிடி 1 இருக்கும், ரெண்டாவது சிபிடி 2 இருக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல், அதுக்கப்புறம் அப்படியே வேலை. அவ்வளோதான். ஓகேவா? அவ்வளோதான் ப்ராசஸ், சிம்பிள். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி 1 டியூரேஷன் எவ்வளவு? 90 மினிட்ஸ். இது நார்மலாக நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு. பிடபிள்யூபிடி கேட்டகரி
பெர்சன் வித் டிசபிலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு 120 நிமிஷம். நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருந்து 15 மடங்கு பேரை செகண்ட் ஸ்டேஜுக்கு எடுப்பாங்க. இப்போ 100 வேகன்சி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருந்து இன்டு 15 1500 பேரை செகண்ட் ஸ்டேஜுக்கு எடுப்பாங்க. ஓகேவா? அப்போது மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேக்ஸ் வந்து நம்பர் சிஸ்டம், போர்டு மாஸ், டெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷன், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், மென்சுரேஷன், ஏஎல்பிக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான். ஓகேவா? இதுக்கு என்டிபிசிக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதே, ஆர்பிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மேக்ஸ். நீங்கள் எதுக்காவது ஒன்றுக்கு படித்தாலே இப்போ ஐயோ நான் ஏஎல்பி அப்ளை பண்ணியிருக்கேன், நான் ஏஎல்பி படிக்கவா, ஜேஇ படிக்கவா, டெக்னீஷியன் படிக்கவா, என்டிபிசி படிக்கவா அப்படின்னு போட்டு குழப்பாதீங்க. எது ஃபஸ்ட்டு வருதோ எது அப்ளை பண்ணிக்கிங்களோ அதுக்கு தீவிரமாக நல்லா படிங்க. நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் வந்து எல்லாத்துக்குமே ஒன்று தான். மேக்ஸ் ரீசனிங் சயின்ஸு எல்லாத்துக்குமே சிலபஸ் ஒன்று தான். அதுக்கப்புறம் நீங்கள் சிபிடி 2க்கு தான் எக்ஸ்ட்ரா நம்ம வேறு சப்ஜெக்ட் படிக்க வேண்டியிருக்கும். ஏஎல்பிக்காக இருக்கட்டும், ஜேஇக்காக இருக்கட்டும், சிபிடி 2க்கு தான் படிக்க வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு சிபிடி 1 எல்லாத்துக்குமே காமன் தான். ஓகேவா? அப்போ பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி. அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரிலாம் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். எஸ்எஸ்சி லெவலில் வராது. ஓகேவா? ஸ்கொயர் ரூட், ஏஜ் கால்குலேஷன், கேலண்டர் அண்ட் கிளாக், பைப் அண்ட் சிஸ்டம் எல்லாமே பேசிக். கேலண்டர் அண்ட் கிளாக் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் இதில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாம் அப்படியே 100% கவர் பண்ண பார்க்கணும். மேக்ஸ் ரீசனிங்கில் இருக்கக்கூடியதை. ரீசனிங் பாருங்கள், அனலாஜிஸ், ஆல்பபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரீஸ், கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், பிளட் ரிலேஷன் அதான் ரிலேஷன்ஷிப்பு, சிலாஜிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம், டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் சஃபிஷியன்சி, கன்க்ளூஷன் அண்ட் டிசிஷன் மேக்கிங். இது கொஞ்சம் நல்லா டஃப்பாக இருக்கும். சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ், அனலிட்டிக்கல் ரீசனிங், கிளாசிஃபிகேஷன், டைரக்ஷன், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் அண்ட் அசம்ஷன். இது இந்த கன்க்ளூஷன் அண்ட் டிசிஷன் மேக்கிங், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் அண்ட் அசம்ஷன் இதை தவிர மற்றதுலலாம் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த ஜென்ரல் ரீசனிங்கில். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை வந்து நீங்கள் மேக்ஸ் ரீசனிங்கை நீங்கள் விட்டுறவே கூடாது. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். இதில் ஒன்றும் இல்லை, எவ்வளோ கொஸ்டின் வருங்கிறதையும் பார்ப்போம். ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, இந்தியன் ஜியாகிரஃபி, கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஹிஸ்ட்ரி மொத்தத்தில் ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, என்விரான்மெண்டல் இஷ்யூ கன்சர்னிங் இந்தியா, வேர்ல்டு ஸ்போர்ட்ஸு, ஜென்ரல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட். இதெல்லாம் ரொம்ப பெரிய ஏரியா ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கக்கூடியது. மொத்தத்தில் நம்பர் ஆஃப் கொஸ்டினும் கம்மியாக இருக்கும். இதில் ஃபுல் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதும் கஷ்டம். அதனால் மேக்ஸிமம் நல்ல ஸ்கோரும் மேக்ஸ் ரீசனிங்கில் இது பண்ண பார்க்கணும். இதில் முக்கியமான டாபிக் மட்டும் படிச்சுட்டு போனால் போதும், ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. ஓகேவா? பாருங்கள், ஜென்ரல் சயின்ஸ் அடுத்து பாருங்கள், வாரம் நம்ம ஆள் ஜென்ரல் சயின்ஸ் வந்துட்டான். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ். இதில் வந்து பயாலஜி வந்துடும். லைஃப் சயின்ஸில் பயாலஜியை கேட்டுருவாங்க. எவ்வளவு லெவல்? 10th லெவல். டெக்னீஷியன்லேயும் 10th லெவல் தான். டெக்னீஷியனில் அந்த லெவல் 2 போஸ்ட் இருக்குது தெரியுமா, அதில் 10th லெவல் சயின்ஸ் தான். ஏஎல்பி சிபிடி 1 10th லெவல் தான். என்டிபிசி 10th லெவல், எஸ்எஸ்சி 10th லெவல், எல்லாமே 10th லெவல் தான். ஒரு டைம் நீங்கள் முதலீடை போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டைம் உட்காந்து படிச்சிட்டிங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணலாம். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி நம்ம ஆப்பில் ஸ்கோரிசி அப்படிங்கக்கூடிய ஆப்பில் எல்லா இந்த ரெக்கார்டர் கிளாஸ் வந்து கெமிஸ்ட்ரி கிளாஸ் இப்போதைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்ஸ், பயாலஜி வந்து கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணிடுறேன். ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்கள் கெமிஸ்ட்ரியை கவர் பண்ணிடுங்க. ஓகேவா? நீங்கள் ஆப்பிள் இல்லைனா லேப்டாப்பில் யூஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணி கோர்ஸ் வாங்கிக்கோங்க. 249 ரூபா தான். நேற்று வரைக்கும் ஆஃபர் இருந்துச்சு, 149 ரூபா. இன்னையிலேருந்து 249 ரூபா. நேற்று நம்ம ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம், 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம். இன்னையிலேருந்து 249 ரூபா தான். இப்போது உங்களுக்கு அது தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் பிடிஎஃப்பும் இருக்கும். நீங்கள் தனியாக ஒரு புக்கு வாங்க வேண்டிய தேவையே இல்லை. ஓகேவா? நீங்கள் இந்த அரிஹந்த் புக்கோ லூசன் புக்கோ எந்த புக்கோ எடுத்து பார்த்தாலும் அதை விட நல்லா உங்களுக்கு இருக்கும். இது நம்மளோட என்சிஆர்டி புக்கு, அதுக்கப்புறம் சமச்சீர் கல்வி புக்கு, அதுக்கப்புறம் அரிஹந்த் புக், இந்த 3 ரெஃபர் பண்ணி அதிலிருந்து அந்த கிளாஸ் எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கிக்கோங்க. மேக்ஸு பாருங்கள், 30 கொஸ்டின் கேட்குறாங்க. சிலபஸ் ரொம்ப ரொம்ப கம்மியானது. 30 கொஸ்டின் கேட்குறாங்க, 30 மார்க். ரீசனிங் 25 கொஸ்டின் கேட்குறாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் 15 தான். இதில் எவ்வளவு நல்லா படிக்கிறவனாலும் மேக்ஸிமம் 8 கொஸ்டின் தான் போடுவான். அதிகபட்சம் நல்லா படிக்கிறவங்க 8, 10, அதை தாண்டிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அப்போ இதை போட்டு ரொம்ப மண்டையை போட்டு குடையாதீங்க. இதில் ஒரு 5 மார்க் எடுத்தாலே நீங்கள் போதும். ஓகேவா?
அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸ் பாருங்கள், ஜென்ரல் சயின்ஸு 30 மார்க்கு சோலையாக வந்திருக்கு. 30 மார்க்கு. இதில் நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா 30க்கு ஒரு 20க்கு மேலே மார்க் எடுத்துடலாம். அது 20க்கு மேலே எடுத்தாலே நல்ல ஸ்கோர். ஓகேவா? இதில் லாஸ்ட் நான் ஏஎல்பி படிக்கும்போது ஜேஇ சிபிடி 1 எழுதினேன். சிபிடி 2லாம் எழுத முடியல. 82 மார்க்கு கிட்ட எடுத்திருந்தேன். ஓகேவா? சிபிடி 2க்கு எலிஜிபிள். ஆனால் அப்போ ஏஎல்பி ட்ரைனிங் போயிட்டேன். வெறும் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் இதுதான் கொஞ்சம் நல்லா தெரியும். மற்றதெல்லாம் லைட்டாக ஓரளவு தான் படிச்சிருந்தேன். 82 மார்க் கிட்ட எடுத்திருந்தேன். ஓகேவா? நான் மட்டும் இல்லை, என் கூட ஏஎல்பியாக செலக்ட் ஆகி வந்தவங்க நிறைய பேர் ஜேஇ சிபிடி 1 கிளியர் பண்ணியிருந்தாங்க. அதில் கொஞ்சம் பேர் மறுபடியும் சிபிடி 2 கிளியர் பண்ணி வேலையை விட்டுட்டு ஏஎல்பியை விட்டுட்டு ஜேஇக்கு போயிருந்தாங்க. மேக்ஸிமம் பேர் சிபிடி 2 எழுதலை. சிபிடி 1 வந்து நல்லா ஸ்கோரு வச்சுருந்தாங்க. செகண்ட் ஸ்டேஜ் தான் நமக்கு ரொம்ப 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 முக்கியமானது. செகண்ட் ஸ்டேஜில் 120 நிமிஷம். ஓகேவா? பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 160 நிமிஷம். டோட்டல் 150 கொஸ்டின். அதே ஜென்ரல் அவேர்னஸ், நம்ம ஃபஸ்ட்டு சிபிடி 1ல் பார்த்த ஜென்ரல் அவேர்னஸ். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லை பார்த்துக்கோங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 10th லெவல் தான். சிபிடி 2க்கும் 10th லெவல் தான். சிபிஎஸ்சி புக்கு, சிபிஎஸ்சி சிலபஸ் 10th லெவல் தான். தயவு செய்து நம்ம கிளாஸ் வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பேசிக் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன், இது எல்லா இதுலேயும் கேட்குறாங்க. என்டிபிசிலையும் இருக்குது, ஏஎல்பிலையும் இருக்குது. எல்லாத்துலேயும் பேசிக் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷனும் சயின்ஸும் எல்லாத்துலேயும் இருக்குது. ரயில்வே பொறுத்த வரைக்கும் சயின்ஸை விட்டு வேறு இதே இல்லை, விளாட்டே இல்லை. பேசிக் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷனில் ஆர்கிடெக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர், இன்புட் அவுட்புட் டிவைஸ், ஸ்டோரேஜ் டிவைஸ், நெட்வொர்க்கிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் வரும். அதுக்கப்புறம் பேசிக் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல். பேசிக் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம், அது அடியில் போயிட்டு பேசிக் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலில் பேசிக் ஆஃப் என்விரான்மெண்ட். இப்போ அபயாட்டிக் காம்பவுண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் ஆசிட் ரெயின், ஓசோனில் ஓட்டை விடுறது, குளோபல் வார்மிங்கில் எந்தெந்த வாயுக்கள் குளோபல் வார்மிங்கை உருவாக்கும், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன, இந்த மாதிரி வேஸ்ட் மேனேஜில் இந்த ஒரு ஆர்னு போட்டு ஒரு சிம்பிள் போட்டு இப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நீங்கள் பார்த்தா இருக்கும். துணி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சில பிளாஸ்டிக்லலாம் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், ரீசைக்கிள், இந்த மாதிரிலாம் ஒரு சிம்பிள் போட்டுப்பாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசிக்கான தெரிஞ்சிருந்தால் போதும், இதுலேருந்து கொஸ்டினை அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஏர் வாட்டர் பொல்யூஷன், ஏர் வாட்டர் பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஏர் இன்டெக்ஸ்லாம் இருக்கும், அந்த நம்பர், ஏர் எவ்வளோ பொல்யூட் ஆகிருக்குன்னு நம்ம எப்படி குறிப்போம், இந்த மாதிரியான பேசிக்கான கொஸ்டின் தான் இருக்கும். ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாங்க, பெரிய விஷயமே இல்லை இதெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்து தான் வர நம்மளோட மெயின் ஆள், டெக்னிக்கல் எபிலிட்டி. பேசிக் என்விரான்மெண்டல் பொல்யூஷனுக்கு அப்புறம் டெக்னிக்கல் எபிலிட்டி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெக்னிக்கல் எபிலிட்டி தான் 100 கொஸ்டின் இருக்குது. இது ஒன்னொன்றுக்கும் ஒரு குரூப்புக்கும் ஒரு சிலபஸ்லாம் வேறையாக இருக்கும். இந்த டெக்னிக்கல் எபிலிட்டியோட சிலபஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு டீட்டெயிலாக பார்க்கலாம். இல்லை இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேவா? டெக்னிக்கல் எபிலிட்டி சிலபஸ் வந்து ஒன்னொன்றுக்கும் தனித்தனி. நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்காரங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லும்போது இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்காரங்களுக்கு அது புரியாது, வேஸ்ட் ஆயிரும். ஓகேவா? காமனாக இருக்கக்கூடிய சிலபஸை சொல்லியாச்சு. இப்போது டெக்னிக்கல் எபிலிட்டி நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டினை பாருங்கள். சிபிடி 2க்கு 15 கொஸ்டின் தான். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 15, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மட்டும் 15. பேசிக் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் 10 கொஸ்டின், ரொம்ப கம்மியான சிலபஸு, 10 கொஸ்டின். பேசிக் என்விரான்மெண்டல் 10 கொஸ்டின், இது ரெண்டும் ரொம்ப கம்மியான சிலபஸ். இது மூணுமே கம்மியான சிலபஸ் தான். அதில் ரொம்ப கம்மியானது இந்த பேசிக் கம்ப்யூட்டரும் பேசிக் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் 10 கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எபிலிட்டி 100 கொஸ்டின் இருக்குது, 100 மார்க்குக்கு. டிப்ளமோ லெவல் கொஸ்டின் தான் வரும். ரொம்ப இந்த கீட்டுக்கெலாம் கேட்குற மாதிரி ரொம்ப டீப்பாக போக மாட்டாங்க. டிப்ளமோ லெவல் கொஸ்டின் தான் வரும். என் ஃப்ரெண்டு கிளியர் பண்ணியிருந்தான்னு சொல்லியிருந்தேன் ட்ராக் மிஷின் அப்போது 2019ல். வெறும் டிப்ளமோ புக் மட்டும்தான் என் ஃப்ரெண்டு படிச்சிருந்தான். டிப்ளமோ லெவல் புக்கை படித்தாலே போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு குரூப் இப்போது மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங், இப்போ சில போஸ்டிங்க்கு வந்து அது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த போஸ்டிங்க்கு மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் தான் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங்கில் என்னென்ன வரும் அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், டிப்ளமோ. ஓகேவா? 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் இன்ஜினியரிங். இல்லை 12th படிக்கிறீங்கன்னா 2 இயர்ஸ் தான் இருக்கும் டிப்ளமோ. ஓகேவா? டிப்ளமோ படிச்சிருக்கணும், இல்லைனா இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டூல் அண்ட் மிஷின் இன்ஜினியரிங்,
டூல் அண்ட் டை மேக்கிங் இன்ஜினியரிங். இது எல்லாமே மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங்குள்ள வரும். அதேமாரி எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங்குள்ள எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் குரூப்புக்குள்ள வந்துரும். இது எதுக்கு இது குடுத்துருக்காங்கன்னா, இத ஒரு போஸ்டிங்க்கும் இது இவ்வளோத்தையும் எழுத முடியாது. அதுக்கு பதிலா இந்த இது படிச்சவங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருப்பாங்க. அது என்னங்கிறத டீட்டெயிலா பார்ப்போம். ஒரே நிமிஷம். அதுக்கப்புறம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் படிச்சவங்களும், அது என்ன குரூப்னா சிஎம்ஏ அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அதுல நீங்களும் எலிஜிபிள். அப்போ பிஎஸ்சி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிச்சவங்களும் எலிஜிபிள். எல்லா போஸ்டிங்கும் இருக்காது. சிஎம்ஏ அப்படிங்கக்கூடிய ஒரு குரூப் இருக்கு. அதுல எலிஜிபிளா இருப்பீங்க. அதேமாரி டிகிரி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் கெமிக்கல் டெக்னாலஜில ஏதாவது ஒரு டிகிரி படிச்சவங்க, பெட்ரோலியம் கெமிக்கல், பெயிண்ட் அண்ட் கரோஷன் இதெல்லாம் படிச்சவங்க, கெமிக்கல் அண்ட் மெட்ராலஜிக்கல் சூப்பர்வைசர் அப்படிங்கக்கூடிய ஒரு குரூப் இருக்குது இப்போ இந்த எக்ஸாம்லே. அதுல நீங்க வந்து எலிஜிபிள். இத பார்ப்போம். இங்க பாருங்க. இப்படிதான் இருக்கும். கெமிக்கல் சூப்பர்வைசர் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கக்கூடிய நேம் ஆஃப் போஸ்ட். இதுல இப்போ ஒரே நிமிஷம். இத பார்த்துட்டு உங்களுக்கு இத பார்த்தா புரியும். இப்போ சென்னையில எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்ப்போம். சென்னையில ஜூனியர் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் எவ்வளோ வேக்கன்சின்னு பாருங்க. 16 வேக்கன்சி. அப்போ ஜூனியர் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இது யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் அதுதான் இதுல கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க. ஜூனியர் இன்ஜினியரிங் அண்ட் டிராயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல யாரெல்லாம் எலிஜிபிள்? ஜூனியர் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்கலாம் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னன்னா ஒரு போஸ்டோட பேர் தான் இது. அதுல என்ன டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள்ங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. உங்களோட இந்த போஸ்டிங் நம்பர் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்கிறதுல என்னென்ன போஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த போஸ்ட் எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஜூனியர் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்படின்னா அது யார் எலிஜிபிள் அப்படிங்கக்கூடியது அந்த அலைடு குரூப் அப்படின்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா, அதில் போய் பார்த்துட்டு இங்கே வந்து பாருங்கள் நீங்கள் இந்த போஸ்டிங் எலிஜிபிளா அப்படிங்கிறது. அதை பொறுத்து நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணுங்கள். டோட்டல் வேக்கன்சி சென்னைக்கு எவ்வளவு அப்படின்னா 652 வேக்கன்சி. பெங்களூரை விட சென்னையில் தான் வேக்கன்சி அதிகம். இதில் அன்ரிசர்வ்டு 273, ஓபிசி எஸ்சி 91, எஸ்டி 54, ஓபிசி 147. டோட்டல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கும் ரிசர்வேஷன் இருக்குது, அது வந்து 87. டோட்டல் 652 வேக்கன்சி சென்னைக்கு மட்டும் இருக்குது. பெங்களூருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரே நிமிஷம். பெங்களூரில் எவ்வளோ வேக்கன்சி ஒரே நிமிஷம் தெரியலையே. ஒரே ஒரு நிமிஷம். பெங்களூருக்கு பாருங்கள் 397 வேக்கன்சி தான் பெங்களூருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது சென்னை தான் வேக்கன்சி இருக்கிறதுலையே அதிகம். சென்னை தான். ஓகேவா? நம்ம இப்போ சதனில் பார்த்தோன்னா சென்னையில் தான் வேக்கன்சி அதிகம். இது ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும், கிளியராக பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம குரூப்பில் போட்டு டெலிகிராம் குரூப்பில் போட்டு அதில் பின் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேவா? இதில் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு என் ஃப்ரெண்டு அந்த சொன்ன தெரியுமா ட்ராக் மெயின்டெனர், அவனை கூப்பிட்டு எப்படி படித்தான் என் ஃப்ரெண்டு, அவன் சொல்கிறது என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால தான் அப்படி சொல்கிறேன். உமேஷை கூப்பிட்டு இது எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கேட்குறேன். ரொம்ப பிஸியாக ஃப்ரீ டைமில் இது பண்ணி கேட்டு பார்க்குறேன். ஓகேவா? அப்போது இவ்வளோ தான் நம்மளோட ஜேஇ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலு. இதில் கொஞ்சம் நிறைய இது சொல்லலை. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் இது கொடுக்குறேன், நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் கொடுக்குறேன், இதில் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய் ஹிந்த். பாய்.